அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நமாஸ் என்பது ஒரு முஸ்லிமின் வாழ்வில் ஒருபோதும் தவிர்க்க முடியாத புனிதமான கடமையாகும். நமாஸை புறக்கணிப்பது அல்லாஹுவின் பார்வையில் மிகப்பெரிய பாவமாகும். புனித குர்ஆனில் சூரத்துல் நிசாவில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நமாஸை முடித்த பின்னர் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் படுத்து கொண்டும் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். பாதுகாப்பான நிலையில் இருக்கும்போது நமாஸை முறையாகவே நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக நமாஸ் மூமின்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட கடமையாகும். நமாஸை உதாசீனப்படுத்திய ஒரு இளைஞனை கப்ரில் வைத்தபோது நிகழ்ந்த பயங்கரமான சம்பவத்தை ஒரு பண்டிதர் விளக்குகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அந்த பண்டிதர் கூறுகிறார், சில மார்க்க பணிகளுக்காக நாங்கள் ஜோர்டானுக்கு சென்றோம். சர்காவில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் லுஹர் நமாஸுக்கு பிறகு சில முதாலீம்களுடன் நாங்கள் அமர்ந்திருந்தோம். அவர்கள் குவைத்தில் இருந்து வந்தவர்கள். அப்போது சிலர் பள்ளிவாசலின் வாசலில் வந்து ஆரவாரத்துடனும் பதற்றத்துடனும் ஷைக் எங்கே என்று கேட்டனர். பின்னர் அவர்கள் ஷைக்கிடம் சென்று இவ்வாறு கூறினர், ஷைக், எங்கள் ஊரில் இன்று காலை ஒரு விபத்தில் ஒரு இளைஞன் இறந்துவிட்டான். அவனை கப்ரில் இறக்க முயற்சித்த போது ஒரு பெரிய பாம்பு கப்ரிலிருந்து வெளியே வந்தது. அதனால் மையத்தை எப்படி கப்ரில் வைப்பது என்று அவர்கள் ஷைக்கிடம் கேட்டனர். நாங்களும் ஷைக்குடன் கப்ருக்கு அருகில் சென்றோம். அங்கே விசித்திரமான பெரிய பாம்பு ஒன்றை கண்டோம். அதன் தலைப்புறத்தில் வயிறு கப்ரில் வால் வெளியே தொங்கியபடி இருந்தது. ஷைக் வேறொரு இடத்தில் கப்ரு தோண்டுமாறு கூறினார். அவர்கள் அங்கு தோண்டிய போதும் அதேபோல் ஒரு பாம்பை கண்டனர். சுப்ஹானல்லாஹ்! மீண்டும் முதல் கப்ருக்கு சென்று பார்த்தபோதும் பாம்பு இருந்தது. ஷைக் அவர்களிடம் கூறினார், இனி 3வது 4வது கப்ரு தோண்டினாலும் இதே நிலைதான் நிகழும். பின்னர் சிலர் பெரிய குச்சியை பயன்படுத்தி அந்த பாம்பை வெளியே எடுத்தனர். அது எங்கோ ஊர்ந்து சென்று விட்டது. மக்கள் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தனர். உடனே மையத்தை கப்ரில் வைத்தனர். ஆனால் திடீரென பாம்பு மீண்டும் ஊர்ந்து வந்தது. இதை கண்டு மக்கள் பயந்து ஓடினர். மக்கள் திரும்பி வந்தபோது பாம்பு மையத்தை சுற்றியிருப்பதை கண்டனர். உங்களால் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் காப்பாற்றட்டும் என்று ஷைக் கூறி கப்ரை மூடுமாறு கூறினார். கப்ரு மூடப்பட்ட பிறகு அந்த இளைஞனின் தந்தையை சந்தித்தோம். அவரிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் கூறினார், அவன் நல்லவன்தான், ஆனால் நமாஸை உதாசீனப்படுத்தியிருந்தான். சுபஹானல்லாஹ்! அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காப்பாற்றட்டும். நமாஸை முறையாக நிறைவேற்ற அல்லாஹ் தௌஃபீக் அருளட்டும். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். மற்றொரு வீடியோவுடன் பின்னர் வருவோம் இன்ஷா அல்லாஹ். துஆவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.